வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிட்டத்தட்ட வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஃபால் கைஸ் கேம் பிளே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஆஃப்டர் அப்லோடிங் இந்த லேப்டாப் வீடியோ சேனலுக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ புதுசாக வந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா கிட்டத்தட்ட இந்த சேனல் ஆரம்பித்து, அதாவது இட்ஸ் கான்ட்ரோவர்சிங்கிற பேரில் ஆரம்பித்து இப்போ கிரேசி கே அப்படிங்கிற நேமில் போய்கிட்டு இருக்கு. இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. இன்னையோட ஏப்ரல் 14 தான் முதல்ல இந்த ஐடியா வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளோட ஐடியாஸை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் தெரிவிக்கலாம், நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டியை உருவாக்கலாம், நம்மளுடைய ஐடியாஸ் அண்ட் நம்மளுடைய கருத்துக்கள், தாட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டிவில் ஆரம்பித்தது தான். பட் இதை ஒரு கருத்தை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய சேனலாக இருக்கக்கூடாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஜானரில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ஆரம்பித்தேன். பட் நான் நினச்ச மாதிரியான ஒரு டாப்பிக்கில், நான் நினச்ச மாதிரியான கண்டென்ட்ஸில் இந்த சேனல்லே நான் ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். 3 வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு 3.5 வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா முதல்ல ரீல்ஸ் கான்ட்ரோவர்சிஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக மட்டும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அடுத்து லேட் நைட் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் கொஞ்சம் என்னுடைய கருத்துக்களை நான் அப்படியே சொல்லியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் புல்லிங்கோயிசம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் கொஞ்சம் கருத்துக்களை சொல்லியிருப்பேன். ஃபைனலாக ரவுடிசம் அப்படிங்கிற வீடியோ ஆகாஷ் அன்ரிட்டன் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருப்போம். அவரோட பார்ட் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. கூடி சீக்கிரம் ஆயிரும். மேபி இன்னும் 2-3 வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து அப்கமிங் நான் நிறைய வீடியோஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஆஸ் யூசுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 1 இயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏப்ரல் 14 தான் முதல்ல இந்த சேனல் யூடியூப்பில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. பட் எப்போ வீடியோ அப்லோட் ஆச்சு அப்படின்னா ஏப்ரல் 27 தான் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். பட் இந்த சேனல் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணது ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. நான் ஒரு புது தொடக்கமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை ஆரம்பித்தேன். இப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் நின்றுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். 1 2 கிட்டத்தட்ட நான் ஒரு 18 வீடியோ தான் போட்டிருக்கேன். வாரத்துக்கு 1 அப்படின்னு போட்டிருந்தா கூட என்னால் 52 வீடியோ போட்டிருக்க முடியும். பட் நான் கரெக்டாக கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாமல் அது நடுவில் நிறைய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு போச்சு. ஸோ அதனால் என்னால் 18 வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. அதுலேயுமே ஸ்க்ராப் பண்ண வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது. அண்ட் வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணாமல் வச்சதும் ஒரு 4-5 வீடியோவில் இருக்குது. இப்போ கடைசியாக கூட இன்னொரு கேம் பிளே வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சேன். பட் எனக்கு அது அதோடைய அவுட்புட் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் அதை ஸ்க்ராப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சேனலோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த 215 பேர் கொடுத்த சப்போர்ட் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கிறவங்களும் சரி, இப்போ கடைசியாக வந்தவங்களும் சரி. இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறப்ப ஏப்ரல் 12 நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ பண்ணுறப்ப ஏப்ரல் 12 இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப 215 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் அங்கே 0லேருந்து இப்போ இந்த 215 வரைக்கும் நின்றுருக்கு. சில வீடியோஸ் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சில வீடியோஸ் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணல. அது இட்ஸ் அப் டு மீ. நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் எல்லாம். அண்ட் மேலும் நம்ம சேனல் அப்படியே மேலே போகணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் புதுசு நிறைய கண்டென்ட்ஸ் கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுடைய விருப்பங்கள், கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கடைசியாக அப்லோட் பண்ண ஒரு வீடியோவை பற்றி ஒரு சின்ன இது ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா இந்த ஃபால் கைஸ் கேம் பிளே முதல்ல நான் அப்லோட் பண்ணது அன்லிஸ்டட் தான். அந்த வீடியோவை நான் எப்போ மேக் பண்ணேன்னா கிட்டத்தட்ட செப்டம்பரோ அக்டோபரோ அந்த டைம்லேயே மேக் பண்ணிட்டேன். போன வருஷம் அந்த டைம்லேயே மேக் பண்ணிட்டேன். பட் நான் அதை அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 2 மாதம் எடிட் பண்ணி முடிச்சு 2 மாதம் நான் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஆனால் அந்த வீடியோவுக்கு ஓரளவுக்கு நான் அந்த டைமில் தெரிஞ்ச விஷயங்களை வச்சு எஃபோர்ட் போட்டு அது பண்ணி கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அதையே நம்ம அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அன்லிஸ்ட்டில் முதல்ல அப்லோட் பண்ணி வச்சேன். ஐஎம் பேக் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் கடைசியில் பாப்பப் ஆகிருக்கும். ஸோ அதை தொட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இந்த ரீசெண்ட் டைம்ஸில், அதாவது இந்த வருஷம் ஜனவரி மந்த்தில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக வாரத்துக்கு 1 அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். நினச்சேன் என்னடா கன்சிஸ்டன்சி சூப்பராக போய்கிட்டு இருக்கே
இருக்கே, எதுவுமே ஆகலையே அப்படின்னு நினச்சதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருச்சு. அப்படியே ஒரு பெரிய கேப் மறுபடியும் ஒன்று விழுந்துருச்சு. லேப்டாப் வீடியோவுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 2 மாதம் எந்த வீடியோவுமே போடலை. 2 மாதமாக கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே எந்த வீடியோவுமே போடலை. அதுக்கப்புறம் வந்து எந்த வீடியோவை எடுத்துட்டேன். பட் அந்த வீடியோ தான் வந்து எனக்கு அவுட்புட் சரியாக வரல அப்படின்னால அந்த வீடியோ ஸ்க்ராப் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி, இந்த ஃபால் கைஸ் வீடியோ தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோமே, அதை அப்படியே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்லோட் பண்ணேன். பட் அந்த டைமில் நான் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணனால மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட்டுக்கு போட்டுட்டேன். ஆனால் நான் வந்து அன்லிஸ்ட்லேருந்து பப்ளிக்கு மாற்றினதுக்கு அந்த டேட்டுக்கே இதாகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த வீடியோ சரியாக மேலே போகலை, பெர்ஃபார்ம் ஆகலை. சரி, ஓகே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இட்ஸ் கான்ட்ரவர்சியோட இன்ட்ரோ தான் வந்து இருந்திருக்கும். ரொம்ப ரோல் ஆகுதே. இட்ஸ் கான்ட்ரவர்சியோட இன்ட்ரோ தான் இருந்திருக்கும். கிரேசி கேக்கு நான் அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ட்ரோவுமே பண்ணலை. ஏன்னா எனக்கு இன்ட்ரோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே தோணலை. ஸோ அதனால் இன்ட்ரோ பண்ணாமலே போய்கிட்டு இருக்கு. மேபி உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் நான் சொல்கிற மாதிரி இருந்தால், அப்டேட்ஸ் மேக்ஸிமம் அப்படின்ட்டு எதுவும் சொல்ல மாட்டேன். பட் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்டு இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஒரு புதுசாக ஒரு 4-5 பேர் வந்து நீங்கள் எனக்கு புதுசாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்டு புதுசாக வந்த எல்லாருக்கும் முதல்ல வெல்கம் நான் சொல்லிக்கிறேன். ஆஃப்டர் இந்த லேப்டாப் வீடியோவுக்கு அடுத்து புதுசாக வந்த எல்லாருக்கும் நான் வெல்கம் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.